வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள். அத்தியாயம் 15. நான் ஐயர் உள்ளே நுழைந்தபோது காந்திலால் மேத்தா இரு கைகளாலும் ஃபோனை பிடித்து எதிரே வைத்து கொண்டிருந்தான். காதில் பொருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் ரிசீவர் பக்கம் இருந்து பெரும் கூச்சல் கேட்டது. பாதி தூரம் வந்த சரக்குகள், என்ன தைரியத்தில் பில் அனுப்பி பணம் கேட்கிறாய்? சரக்கு எப்படி வந்தது தெரியுமா உனக்கு? கிரேன் செலவும் மற்றும் லாரி செலவும் யாருடையது? இங்கிருந்து திருப்பதி வரை கார் போயிருக்கிறது. 2 பேர் ஓவர் டைம். 2 நாள் யார் செலவு? முதலாளியிடம் பேசிவிட்டேன். உனக்கு தலை முழுக சொல்லிவிட்டார். மறந்து போய் கூட கம்பெனி பக்கம் வர வேண்டாம். ஆனால் ஒன்று, பொம்பாய் சரக்கு ஒரு லாரி லோடு என்று நினைக்காதே. அடுத்த கப்பலில் 50 லாரி லோடு வருகிறது. தண்ணி தொட்டி தெருவிலேயே ஏற்பாடு செய்கிறேன் பார். இந்த பில் பணம் கிடையாது என்பது மட்டுமல்ல, மகாத்தான ஒரு வியாபாரம் இழந்து விட்டாய். என்னிடம் கெஞ்சி பயனில்லை. என்னை பார்க்கவும் வர வேண்டாம். நன்றி. ரப்பர் உரை கம்பெனி அக்கவுண்டன்ட் சீறி முடித்தார். இத்தனை கூச்சலுக்கு அந்த கடைசி வார்த்தை நம்பிக்கை அளித்தது. என்னை பார்க்க வர வேண்டாம், என்னிடம் கெஞ்சி பயனில்லை. இதற்கு என்ன அர்த்தம்? காந்திலாலுக்கு தெரியும். தனியே என்னை வந்து பார், கெஞ்சு. செய்யலாம், செய்ய வேண்டும். உடனே இல்லை. 4 நாள் கழித்து இவரை பார்க்கும் முன்பு அந்த விஸ்வநாதனை பார்க்க வேண்டும். அந்த ஆள் பட்ட சிரமங்களை கம்பெனியில் பெரிதுபடுத்தாமல் இருக்கும்படி கேட்க வேண்டும். ஆஃபீஸில் பார்க்காமல் வீட்டிற்கு போய் உட்கார்ந்து பேச வேண்டும். விஸ்வநாதன் வீட்டு நம்பர் என்ன? தன் டைரியை புரட்டி நம்பர் தேடினான். விஸ்வநாதனுக்கு குழந்தைகள் உண்டோ? தாரணி போன் எடுத்தாள். இல்லையே, ஆஃபீஸ் போயிருக்காரே என்றாள். வேகமாய் தமிழ் பேசினாள். குழந்தை ஒன்றின் கூச்சல் போனில் கேட்டது. தமிழர்களை தமிழ் பேசி மடக்குவது எளிது. அவன் ஊருக்கு வந்த புதிதில் தமிழர்கள் ஆங்கிலத்தில் தான் வியாபாரம் பேசுவார்கள். வீட்டிலும் ஆங்கிலம் அதிகம் உபயோகப்படுத்துவார்கள். இப்போதுதான் கொஞ்சம் தமிழ் அதிகமாக இருக்கிறது. 4 கடை தள்ளி இருக்கிற வடிவேலு மேடை மீதே தமிழ் பேச துவங்கியதும் கூட்டம் அசையாமல் கேட்கிறது. குரல் உயர்த்தி பேசினால் கை தட்டுகிறது. விஸ்வநாதன் வீட்டுக்கு யாரை கூட்டி போகலாம்? காந்திலால் நிமிர்ந்தான். நான் ஐயர் கை கூப்பினார். அரே ஓல்டு மேன், வாங்கோ. சாப்பிட்டாச்சா? ஆச்சு சேட்ஜி. வடிவேல் இன்னைக்கும் கடை லேட்டு போல இருக்கு. நேத்தே சாவி வாங்கிக்கோ. நான் நவமி நாளைக்கு வாங்கிக்கிறேனேன். இன்னைக்கு நாள் நல்லதா? முழுக்க அமிர்த ரோகம். என்ன புதுசாக ஒப்பந்தமா? இல்லை நான் ஐயர், ஒரு வியாபாரம் எகிரி போகுது. லாரி மடங்கி போச்சு. கத்துறாங்கோ. அதுதான் பெரிய மனுஷால் 4 பேரை பார்க்கலாமா, சமாதானம் பேசலாமான்னு நினைக்கிறேன். போகலாமே. ஞாயிற்றுக்கிழமை போகலாமா? 4 நல்லதா? போகலாம். காத்தாலே போயிடணும். கூட வரீங்களா? நானா? ஆமாம் ஐயர், எனக்கு தமிழ் வர்றதில்லை, இங்கிலீஷ் பேச முடியலை. சிரிக்கிறாங்கோ. நான் வடிவேலுக்கிட்டே வேலை ஒத்துண்டு உன் கூட வியாபாரத்துக்கு வரலாமா? தப்பில்லையா? நான் பேசுகிறேன் சுவாமி வடிவேலுக்கிட்டே. எனக்கு வடிவேலு கட்டுப்படும். அவன் மீட்டிங் பேசுகிறவன். அவனை நம்ப முடியாது. புரியுது. ஆனால் வடிவேலு நரம்பு எனக்கு தெரியும். உனக்கு ஆள் படை சரியா இல்லையா? இல்லை சாமி, நான் கணக்கு போட்டுடுவேன். கடுதாசி எழுத முடியலை. நான் ஐயர் யோசித்தார். உடனே காயத்ரிக்கு வேலை கேட்கலாமா? காயத்ரிக்கு இந்த வேலை சுலபம். அவள் ஆங்கிலம் சுத்தமானது. காமர்ஸ் படித்த பெண்ணுக்கு லாரி கம்பெனி கணக்கு சுண்டக்காய். ஆனால் உடனே கேட்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம். இவன் நமக்கு கட்டுப்படும்படி செய்வோம். இவன் நன்றியில் நனையட்டும், கண்ணில் நம்பிக்கையை வைத்து ஒற்றி கொள்ளட்டும். அப்போது கேட்போம். இப்போது கேட்டால் சம்பளம் கட்டையாய் சொல்லுவான். கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன் சேட்ஜி. வடிவேல்கிட்டே பேச வேண்டாம். கொஞ்சம் தள்ளி சென்ட்ரல் பக்கம் போய் உன்னோடு சேர்ந்துக்கிறேன். மேலே இடம் வசதியாக இருக்கிறதா? ஓலைக்கூரை. அடடா, அபாரமான இடம். காற்றும் பிச்சுக்கிட்டு வருது. பையை காத்தாலே கொண்டு போய் வச்சு சுவாமி படம் மாட்டி பால் வர வச்சு குடித்தேன். வாடகை விஷயம் பேச வந்தேன். கொடுத்தன வாடகைனா பெருசாக கேட்கலாம். நீங்கள் மட்டும் தானே 25 ரூபா கொடுங்கோ. அது வடிவேலு பேசி தங்க வைத்த இடம். காந்திலால் மைத்துனன் படிக்க சென்னை வந்தபோது கட்டின கூரை. பழைய டயரும் லாரி சாமானும் வைக்கப்பட்டிருந்தது. அத்தனையும் அகற்றி சுத்தப்படுத்தி கொடுத்தான். அந்த இடத்தை வடிவேலு இரவு படுப்பதற்காக கேட்டபோது காந்திலால் மனைவி கூடாது என்று சொல்லிவிட்டாள். ஆனால் நானும் ஐயரை எதிர்க்கவில்லை.
கொடுத்ததுமில்லையே, தனியால் தானே என்கிறான் காந்திலால். பெண்ணை கூட்டி வரப்போகிறேன் என்று இப்போதாவது சொல்லலாமா? வேண்டாம், போகட்டும். தோன்றியவுடன் எதையும் செய்யாது சற்று தள்ளி போடுவோம். வயசு பொண்ணோடு இந்த மாடியில் தங்க முடியுமோ என்று யோசிப்போம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாராயணசாமி எழுந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் விஸ்வநாதன் உள்ளே நுழைந்து கை கூப்பும் கிழவரை வியப்புடன் பார்த்தான். கை கூப்பினான். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று யோசித்தான். எல்லா கிழவர்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கிறது. பரிச்சயம் உள்ளது போல் தோன்றுகிறது. கொஞ்சம் பேசினாலும் நீண்ட நாள் பழக்கம் போல படுகிறது. இளைஞர்கள் தான் புதிராய் இருக்கிறார்கள். அதுவும் இளம் பெண்கள் விஸ்வநாதனுக்கு சற்றும் புரியாத போய்விடுகின்றனர். என் பேர் நாராயணசாமி, காந்திலால் டிரான்ஸ்போர்ட்டிலிருந்து வரேன். சேட்டு வாசல்லே கார்லே இருக்கார். ஓ, விசு யோசித்தான். காந்திலால் எதற்கு என்னை தேடி? என்ன விஷயம்? கொஞ்சம் பேசணும். நீங்கள் என்ன காந்திலால் டிரான்ஸ்போர்ட்டில் கணக்கு விஷயம் கவனிச்சுக்கிறேன். புதுசா இப்போதான் சேர்ந்தேன். சேட்டை வர சொல்லட்டுமா? சரி. நான் ஐயர் மேல வாசல் நோக்கி திரும்ப, நீங்கள் உட்காருங்கோ, நான் வர சொல்லி ஆள் அனுப்புகிறேன். வாசல் வரைக்கும் மறுபடியும் நடக்க வேண்டாம் என்றான் விஸ்வநாதன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ராஜகோபாலா, நல்ல வெயில். தாரணி, ஜலம் கொண்டு வா. தேங்க்ஸ். பச்சின்னு இருக்கு தோட்டமும் வீடும். ரயில் சத்தம் உழப்பெல்லாம் இல்லையே, பழக்கமாயிடுத்து. சாருக்கு எந்த ஊர்? மன்னார்குடி. அட, உங்களுக்கும் மன்னார்குடியா? இல்லை, சிக்கல் பக்கம். சபாஷ். தஞ்சாவூர் தானா? சார் இதுக்கு முன்னாடி தமிழ் வாத்தியார் நேஷனல் ஸ்கூல்லே. அப்படியா? அங்கே கருடன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமோ? தெரியும். நீங்கள் படிச்சிருக்கேளா? முழுக்க படித்ததில்லை, ஒரு சிறுகதை தொகுதி படிச்சிருக்கேன். சுமாராக எழுதுவான். இல்லை, நல்லாவே எழுதுவார். மினுக்குன்னு கதைக்கு நடுவே ஒரு செய்தி இருக்கும். பொத்தி பொத்தி வச்சிருக்கிற உணர்ச்சிகளை முட்டாளே அது ரொம்ப அல்பம்னு சொல்கிற துவனி இருக்கும். அப்படி இடித்து காட்டுறது பிடிக்கிறதா உங்களுக்கு? சந்தோஷமாக கூட இருக்குது. வாட் டு யூ மீன்? உதாரணமாக அழறது முட்டாள்தனம்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை. அவர் கதையிலே இதையே படித்த போது சந்தோஷமாக இருந்தது. அழறது முட்டாள்தனம் தானே? ஆமாம் தோன்றது. ஏன் இல்லையா? நல்லதுங்கிறேலா? சிரிக்கிறது அது கூட ஆபாசமாக தான் இருக்குது. என்னால் உறக்க வாய்விட்டு சிரிக்கவே முடியலை. பிறகு உங்களோட தூக்கலான உணர்ச்சி என்ன? சோகம், ஆழமான அமைதியான சோகம். கதை எழுதுவேளா? என்ன சட்டுன்னு கேட்கிறேன்? எழுதினதிலே கொஞ்சம் கவிதை எழுதுவேன். புது கவிதைங்கிறாளே, அதுவா? புதுசாக தெரியலை. பழசும் புதுசும் கலப்படமாக ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடமா எழுதுவேன். உதாரணமாக ஒரு கவிதை சொல்லுங்க. காந்திலால் உள்ளே நுழைந்தான். வாங்க காந்திலால். என்ன வாசல்லே நின்றுட்டீங்க? நேராக வர வேண்டியது. விஸ்வநாதன் கை கூப்பினான். தாரணை குடிக்க ஏதாவது வேண்டாமா? கொண்டாமா? நமஸ்தே என்று காந்திலால் பதிலுக்கு கை கூப்பினான். ஞாயிற்றுக்கிழமை தொந்தரவா? நத்திங், ஈஸியாக இருங்க. சேட்ஜி, நான் கொஞ்சம் சார்கிட்டே பேசிடுறேன், அப்புறம் உன் ஜோலியை வச்சுக்கோ. 2 நிமிஷத்திலே படப்படன்னு எங்கேயோ போயிட்டோம். எங்கே பேச்சு முடியட்டும். என்ன விஷயம் காந்திலால்? உப்பு பெறாத விஷயம். தப்பு பண்ணிட்ட பயம் வந்திருக்காரு. அது கிடக்கட்டும். நீங்கள் கவிதை சொல்கிறேனேல. தாரிணி காப்பி டம்ளரை ஸ்டூலில் வைத்து பரப்பினாள். சகதர்மினியா? ஆமாம், தாரிணின்னு பேர். தீர்க்க சுமங்கலி பவ. க்ஷேமமாக இருக்கணும். குழந்தைகள் உண்டு இல்லையா? 2 பெண் குழந்தைகள். அடடா, க்ஷேமமாக இருக்கட்டும். தூங்குறதோ? உள்ளே என்னமோ விளையாட்டு, டிவி. காந்திலால், குழந்தைகளுக்கு என்னவோ கொண்டு வந்தேலே. காந்திலால் முழங்கை நீளத்துக்கு 2 பிஸ்கட் டப்பாவை நீட்டினான். பாதாம் பருப்பும் வட்டலமும் உந்தி திராட்சையும் கலவையும் ஸ்டூலில் வைத்தான். எதுக்கு காந்திலால்? குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு வெறும் கையோடு வரப்படாது. சேட்சி பூ கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம், தோணலை. என்னையா காந்திலால், திடீர்னு கிலோ பருப்பு திராட்சைன்னு என்ன விஷயம்? அதான் சொன்னேனே, பயம்னு. கிடக்கட்டும், விஷயத்துக்கு வாங்கோ. தடக்குன்னு எப்படி சார் கவிதை சொல்கிறது? புஸ்தகம் இருக்கணும். அதெல்லாம் இல்லை சார், வெறும் நோட்டில் கிறுக்கி வைக்கிறது. உங்களுக்கு கருடன் நல்ல பழக்கமா? பழக்கம் உண்டு, ஒன்றும் புரிஞ்சிக்கலை. புரிய முடியாமல் என்ன? நேரடியான எழுத்து தானே. ஊடகமாக பொதிஞ்சு எழுதுகிறவரிலேயே கேட்க கர்வமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. லட்சம் பேரில் ஒருத்தனுக்கு தான் முகமறியாத புகழ்ச்சியை கேட்க முடியும். புரியலையே. நான் தான் கருடன், கதை எழுதுகிறவன் சார். விஸ்வநாதன் எழுந்தான். உட்காருங்கோ.
இப்போ எழுந்திருக்க வேண்டியது, கை கூப்ப வேண்டியது என் முறை. வியாபாரம் பேச வந்த இடத்திலேயே இவ்வளவு விவேகமாக கேட்பேன்னு நினைக்கலை. இது ராஜகோபாலன் கருணை, தெய்வ சங்கல்பம். சார், எப்போவோ எழுதின கதைக்கு இப்போ பாராட்டும் மனசுக்கும் குளிர்வா வார்த்தையும் கேட்குறப்போ வாழ்ந்த வாழ்க்கை, இருக்கிற இருப்பு எல்லாமே நிறைவாக இருக்கும். காசோ பணமோ நான் சரியாக சம்பாதிக்க தெரியலை. ஆனால் இப்படி மனசு நிறைஞ்சி அபாரம்னு பாராட்டுற ஸ்நேகம், புரிஞ்சிக்கிற நட்பு சிலது உண்டு. கஷ்டப்பட ராமனுக்கு நிறைய சிநேகிதா கிடைச்சா சீதையே வேண்டாம்னு கூட தோணியிருக்கும். ஆனால் சீதை தான் இப்படி ஸ்நேகம் கிடைக்க காரணம். சார், நான் நமஸ்காரம் பண்ணுறேன். தாரிணி, கொஞ்சம் இங்கே வா. மனைவியுடன் அவர் காலில் விழுந்து எழுந்தான். பாதங்களை தொட்டு சத்குரு என்று ஒற்றி கொண்டான். நானு ஐயர் நின்று கண்மூடி தியானித்தார். உன் நல்ல விருப்பங்கள் நிறைவேறட்டும் என்று கை தூக்கி ஆசீர்வதித்தார். காந்திலால் மலங்கு விழித்தபடி இருந்தான். அத்தியாயம் 16. கதை சொல்றது ஆதி காலத்து பழக்கம். எப்போ மொழின்னு ஒன்று வந்ததோ அது உடனே கதை சொல்லத்தான் ஆரம்பிச்சிருக்கும். இன்னைக்கு கார்த்தாலே என்ன நடந்தது தெரியுமான்னு கதை பேச ஆரம்பிச்சிருக்கும். கார்த்தாலே நடந்ததுக்கும் இப்போ சொல்கிற கதைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். கார்த்தாலே அது ஏன் நடந்ததுனான்னு ஒரு ஆராய்ச்சியோட செய்தி துவங்கும். விஷயம் நடக்கிற போது ஆராய்ச்சி வரலை, அப்புறம் வராது. விஷயம் நல்லதோ கெட்டதோ ஒரு அலசல் செய்ய தோன்றுறது. ரீகலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். மனுஷாலுடைய பெரிய சொத்து இது. நடந்ததை நினைவுக்கு கொண்டு வந்து யோசனை பண்ண தன்னை பக்குவப்படுத்திக்கிறது மனுஷாலுக்கு மட்டுமே உண்டு. மிருகம் மாதிரி சற்றென்று கோபமோ காமமோ வந்துடுறதில்லை. வாழை மிதிச்ச உடனே பாஞ்சிடுறதில்லை. கோபப்பட்டா என்ன ஆகும்னு நம்மாலே யோசிக்க முடியும். தொடர்ந்து யோசிக்கிறவன் ஞானி, முடியாதவன் மிருகம். யோசனை பண்ணினதின் விளைவு இன்றைய வாழ்க்கை வளர்ச்சி. யோசனை பண்ணியும் வேதனை போகலையே, குழப்பம் தீரலையேன்னு கோபம் வரும். படர்ந்து வர வர குடிக்குதான் ப்ராப்ளம். பாறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்னியிலிருந்து இன்னை வரைக்கும் மிருகத்துக்கு பசிதான் பிரச்சனை. நமக்கு 1000. இது ஏன்? நானும் சாரே கேள்வி கேட்டு கொண்டார். வளர சின்ன இடைஞ்சல் உண்டு. இடைஞ்சலை தாண்டது தான் வளர்ச்சி. இனி வளர்ச்சியையும் நிறுத்த முடியாது, இடைஞ்சலையும் ஒதுக்க முடியாது. பூமியை விட்டு புத்திங்கிற இறக்கையை விரித்து பறக்க ஆரம்பிச்சாச்சு. இனி புத்தி இறக்கையை சுக்கோனா முடியுமோ? முற்றி மோதி மொத்த மனுஷ குலமும் செத்து போகும். தொடர்ந்து பறக்கத்தான் வேணும். கதை எழுதுறது யோசிப்பதின் பலன். இன்னைக்கு பிரச்சனையே முழுசா முனை யோசிக்கிறவன் அதை எழுத முயற்சி செய்யலாம். பாட்டா பாடலாம், வரையலாம், டான்ஸ் ஆடலாம். எல்லோரும் பாட முடியுமா? எழுத முடியுமா? வேறா சிலது வரும், கிளையா சிலது நிற்கும். இலையா 10, பூத்தா 4, பழமா 1. கிளையால இலை, இலையால பூ, பூவால பழம், பழத்தால விதை, விதையால வேர். அற்புதமான ப்ராசஸ் இது. சகலமும் முக்கியம். ஒரு விஷயத்தின் உதவி மற்றதுக்கெல்லாம் வேணும். நான் எழுதியிருந்து ஒரு பெரிய ப்ராசஸ்லே ஒரு சிறிய செயலுங்கிற நினைப்போடு தான் எல்லோருக்கும் பயன்படணும். என் அனுபவம் என் கதை. என் கதையை படித்து என் அனுபவம் உனக்கும் அனுபவமாற போது என் வயசும் உன் வயசும் சேர்ந்து 30 வயசுக்கு 60 வயசு பக்குவம் வந்துடும். வரலாம் இல்லையா? ஏன் எழுதுறேன்னு கேட்டியே, அதுக்கு இதுதான் பதில். நானும் ஐயர் வாயை துடைத்து கொண்டார். காஃபி ஆறிக்கொண்டிருந்தது. விஸ்வநாதன் பிரமித்து போயிருந்தான். இந்த கிழவன் லாரி கம்பெனி கிளார்க்கா? தமிழ் வாத்தியாரா? தன்னுள் இவ்வளவு அடக்கி வைத்து கொண்டு அமிர்தமாய் பொழிகிறதே, ஞானம் பொறி பறக்க பேசுகிறதே. இந்த வயதில் இத்தனை கூர்மையை, அனுபவ செழிப்பை வைத்து கொண்டு இது ஏன் லாரி கம்பெனி கிளார்க்காக வந்தது? ஏன் தமிழ் வாத்தியாரை உழன்றது? ஏன் ஞானம் இறைப்பதையே எழுதுவதையே தொழிலாய் கொள்ளாமல் போயிற்று? மனதில் தோன்றியது. விஸ்வநாதன் கேள்வியாக்கினான். ஞானத்துக்கும் தொழிலுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இறை தேடுறது நமக்கும் உண்டே. புத்தியை வைத்தாலே கட்டி போட்டிருக்கே. ஒரு நாள் உணவே ஒழி என்றால் ஒழியாயின்னு கேள்வி பாடுறாளே. இறை தேட வேண்டாம்னு பாறாங்கல்லாயே போயிடுவோம். பாறைக்கு பிரச்சனை இல்லை. மிருக மாதிரி இறை மட்டும் தேடுற சுபாவம் இல்லை. இறையும் தேடி ஞானமும் தேடி, அடடா என்ன சுகம்! எப்படிப்பட்ட போராட்டம்! இது பனிஷ்மெண்ட் இல்லை அம்பி, சுயமாக புடம் போட்டுக்கிற வித்தை.
சுவாரஸ்யமான விளையாட்டு. மிருகத்துக்கு உண்டான பசியும் வச்சு ஞானமும் கொடுத்திருக்கு வன்ஷாலுக்கு. நாய்க்குட்டியை நிலைக்கண்ணாடி முன்னாடி வச்சா என்ன பண்ணும்? நக்கி பார்த்துட்டு திங்க முடியலையேன்னு போயிடும். மனுஷன் நின்னா அடடா நான் இவ்வளோ அழகான யோசிப்பான். தன் இருப்பும் தெரிந்து எதிர்பக்கம் போய் தன்னையே பார்த்துக்கிற சுபாவம் வர்றது. நாய்க்குட்டிக்கு இருப்பு மட்டும்தான் முக்கியம். மனுஷனுக்கு இருப்பும் தொலைவும் உண்டு. தொலைவு பார்வை இருக்கிறதாலே வீடும் அரிசி சேமிப்பும் வர்றது. இதற்குண்டான பிரச்சனையும் வளர்ந்துடுறது. சேமிப்பு வர்றது. இதற்குண்டான பிரச்சனையும் வளர்ந்துடுறது. வளருவதால் வரும் பிரச்சனை. படர்ந்த இடம் மரமோ முள்ளு செடியோ மலையோ தரையோ அந்தந்த சூழ்நிலை பிரச்சனை. நாம் வளர்ந்திருக்கோமா சார்? நிச்சயம் அற்புதமாய் வளர்ந்திருக்கிறோம். காந்திலால் கடைத்தான். ஐயர் அவனை பார்த்து விட்டு தலையசைத்தார். சரி, இது பேசினோம்னா முடிவே இல்லை. இன்னொரு நாள் வச்சுப்போம். வந்த விஷயம் என்னன்னா அந்த திருப்பதி லாரி விஷயமாவா? விஸ்வநாதன் சட்டென்று கீழிறங்கினான். ஐயர் மெல்ல புன்னகை செய்தார். பயக்கெட்டிக்காரன்னு டக்குன்னு தரைக்கு வந்துட்டான். காந்திலால் கை கூப்பினான். ஆஃபீஸில் பில் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கோ சார். இனி லோடும் கிடையாதுன்னு பேசுகிறாங்கோ. தவறு எங்கேயும் நடக்கும். 10 ட்ரிப்பிலே 1 ஸ்லிப் ஆகும். நான் என்ன செய்யணும் காந்திலால்? வேணும்னுட்டு செய்யலை சார். நடந்து போச்சு. வண்டி பிரேக் டவுன் பற்றி யாரும் சொல்ல முடியாது. எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. எங்கள் அவசரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை சாமி. நான் வேணும்னுட்டு செஞ்ச மாதிரி சொல்கிறாங்கோ. ஏன் அந்த லோடுக்கு பில் அனுப்பிச்ச? முட்டாள்தனம் தான். எல்லாத்துக்கும் பில் போடுற மாதிரி போட்டுட்டாங்கோ. பில் பணம் வானாம். இனி வியாபாரமே இல்லைன்னா எப்படி சாமி? என்கிட்ட பேசி என்ன புண்ணியம்? நானா உன் லாரி எங்கேஜ் பண்ணுறேன்? இல்லை சாமி, அதை நான் பார்த்துக்கிறேன். வண்டியில் போய் லாரி மாற்றி எடுத்து வந்ததை பெருசு பண்ணாமல் நானும் கோஆப்ரேட் பண்ணினதை எடுத்து சொல்லணும். இந்த லோடுக்கு மட்டும் டெலிஃபோன் கால் 200 ரூபாய் ஆயிட்டு இருக்கும். நானும் சும்மா இல்லை விசு சார். புரியறது. இன்டைரக்டாக உன்னை சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். காந்திலால் பேசாமல் இருந்தான். அது இல்லை, தப்பு இவர் தான் பண்ணினார்னு இதில் சொல்ல முடியாது. போராத காலம் இவர் மாற்றின்று பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஐயர் வெள்ளை இழுத்தார். சரி, என்னால் இடைஞ்சல் வராது. ஆனால் அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் தவிப்பு சாதாரணம் இல்லை காந்திலால். அதைவிட பெரிய தவிப்பு வீட்டிலே சொல்லாமல் போய் இவகிட்ட வாங்கி கட்டின்றது. இந்த அவஸ்தை எனக்கு தேவையே இல்லை. நானும் சார் பட்டென்று விஸ்வநாதனை உற்று பார்த்தார். விசு விழிகளை தாழ்த்தி கொண்டான். ஓ, உனக்கு வீடு சரியில்லையோ? பிணக்கு நிறைந்த வாழ்க்கையோ? அதுதான் இலக்கியம் தேடி அலைகிறாயோ? நானும் சார் மனசில் கணக்கு போட்டார். இது ஸ்லிப். இவர் எதிரே இதை சொல்லியிருக்க கூடாது. விஸ்வநாதன் மெல்ல மருகினான். அடடா, அது ஹிம்சைனா? அவளுக்கும் ஹிம்சை, உங்களுக்கும் வேதனை. வெளியே போன புருஷன் வரலைனா பொம்மநாட்டி நிச்சயம் தவிக்கத்தான் செய்வா. தவிப்பா? படி அருகே நின்றிருந்த தாரணி முன்னேறினாள். வயிறு கலங்கி போகிறது மாமா. நண்டும் சிண்டுமாக குழந்தைகளை வச்சுருக்கேன். 6 மணிக்கு தகவல் இல்லைன்னா என்னமோ ஏதோன்னு பதறது மனசு. வாஸ்தவம். இவரா லைட்டாக எடுத்துக்கிறார். வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்ன சதா படிப்பு போயிற்று. வீடு மொத்தமும் நான் கட்டி தூக்க வேண்டியிருக்குது. அடடா, சிரமம்தான். ஆனால் தாயே, 100ல் ஒருத்தன் தான் எழுதுறான். உன் புருஷன் சாதாரணமாக எனக்கு படலைமா. அசாதாரணம்தான். ஆனால் யார் மெச்சிக்கிறா? ஆஃபீஸ் போயட்ரியை பாராட்டுற மாதிரி 4 புஸ்தகத்திலே வர்றதா? எழுதி தானே வச்சுக்க வேண்டியது. வெறும் குதிரை கவிதையாக எழுதுகிறார். எனக்கே ஒன்றும் புரியலை. அது என்ன குதிரை கவிதை? என்னமோ டைரி முழுக்க 40-50 லைன் எழுதி வச்சிருக்கார். ஒன்றும் புரியலை. விஸ்வநாதன் வேதனையுடன் முகத்தை துடைத்து கொண்டான். அவள் விமர்சனம் வலி அளித்தது. மனைவியே, சவுக்கால் பிறர் முன் சொடுக்குவது இழிவாகப்பட்டது. சிச்சி, உள்ளே போய் என்று சீரலாம். ஆனால் அது மேலும் இழிவாகும். விஸ்வநாதன், அந்த குதிரை கவிதை சொல்லுங்க, கேட்கலாம். ஐயர் குடிந்து கொண்டார். வந்த காரியம் முடிந்து விட்டது. கவிதை கேட்டால் என்ன தப்பு? இத்தனை விஷம் கூடாதுன்னா உங்களுக்கு என்ற தாரிணி என் கீச்சு குரல் மறுபடியும் காதில் மோதிற்று. குதிரைக்கு விஷம் உண்டோ என்ற கேள்வி ஞாபகம் வந்தது. எதுக்கு விஷம் உண்டு? எவை கொம்பு உடைவை என்று கேள்வி வந்தது. அன்று எழுதிய கவிதை ஞாபகம் வந்தது. தொண்டையை செருமிக் கொண்டான். அவள ஆடுகள் கூட எங்கே கொம்புடன் ஜனித்ததாக, கீச்சு பூனைகள் கொண்டதிங்கே, கூரிய நகமும் பல்லும், யாருக்கும் தீங்கு செய்யா நத்தைக்கும்
கல்லாய் ஓடு பச்சுவந்தி நிறத்தை மாற்றும் பள்ளிவாள் விஷத்தை தேக்கும் குதிரைகள் மட்டுமிங்கே கொம்பின்றி பிறந்ததென்ன? வெறுப்புடன் பிறந்த மாக்கள் பயத்தினை துணையாய் கொள்ள விருப்புடன் பிறந்த குதிரை கொம்பில்லை விஷமும் இல்லை. தருமத்தை சொல்ல வந்தோர் தடியோடா காட்சி தருவார். குதிரைகள் காதை பாரும் உள்ளங்கை சிவப்பு தோற்கும். இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதத்தின் 7ஆம் பாடம். சபாஷ், அற்புதம். தருமத்தை சொல்ல வந்தோர் தடியோடா காட்சி தருவார். ரொம்ப பிரமாதம். நான் என்னவோ நினைச்சேன். எனக்கு புரிகிறது விஸ்வநாதன். கவிதை உங்களுக்கு நெஞ்சிலிருந்து வர்றது. எனக்கு மொத்தமும் புரிகிறது. அடடா, விருப்பமுடன் பிறந்த குதிரை கொம்பில்லை விஷமும் இல்லை. இத்தனை நேரம் பேசிய விஷயம் ஐயா இது. பூமியிலே பிடிப்பு இருந்தா காதல் இருந்தா பயம் எப்படி வரும்? பயம் இல்லைன்னா விஷம் எதுக்கு, கொம்பு எதுக்கு? கரெக்ட். வாழ்க்கையை நேசிக்கணும். நேசிக்கிறவாளுக்கு தான் உலகம். அடடா அடடா. விஸ்வநாதன் அசையாது உட்கார்ந்திருந்தான். நான் ஐயர் அவன் தோள் மீது கை வைத்தார். உற்று பார்த்தார். நான் இருக்கிறேன் என்பது மாதிரி மெல்ல புன்னகை செய்தார். விஸ்வநாதனும் அந்த புன்சிரிப்பை வாங்கி மெல்ல எதிரொலித்தான். எனக்கு பரம சந்தோஷம் விஸ்வநாதன். நான் வெறும் வியாபாரம் பேசலேன்னு. ரொம்ப சந்தோஷம். நாம் அடிக்கடி சந்திக்கணும். எழுந்து கை கூப்பினார். காந்திலால் கை குலுக்கினான். விஸ்வநாதன் தாரணியோடு நடந்து வாசல் வரை வந்து வழி அனுப்பினான். கார் நகர்ந்ததும் தோல் பக்கம் தாரணி கிசுகிசுத்தாள். இந்த கவிதை என்கிட்ட சொல்லவே இல்லையே, இது நன்னா இருக்குண்ணா. விஸ்வநாதன் சிறிது ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான். கலைமகளுக்கு அனுப்பி பாருங்கோ, போடுவாளான்னு. போட்டாலும் போடுவா. உள்ளே திரும்பினாள். எதிரே மின்வண்டி தடுத்து கடந்தது. விஸ்வநாதன் வெகு நேரம் இணையாமல் நெடுநிலைவு போகும் தண்டவாளங்களை வெறித்து கொண்டிருந்தான்.